கும்மிடிப்பூண்டியில் நாம் தமிழர் கட்சி திருவள்ளூர் தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்றார்கள். சொல்லி 40வது நாளிலே புல்வாமா மாவட்டத்திலே கடும் தாக்குதல் நடத்தி 42 வீரர்கள் இறந்து போனார்கள். எங்கே ஒளிந்தது பயங்கரவாதம்? பயங்கரவாதம் ஒளிந்துவிடும் என்றால் என்னையே எதற்கு? என் கட்சி பிள்ளைகளோட என் கட்சி பிள்ளை வீட்டுகளை எதுக்கு என்னைய சோதனை? பயங்கரவாதத்தை நீங்க பணம் செல்லாதனா ஒளிந்து விடும் என்றீர்களே, எங்கே ஒளிந்தது? ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும், பண பதுக்கல் ஒதுக்கல் நடக்காது என்றால் எதற்காக வருமான வரி சோதனை, அமலாக்கத்துறை சோதனை எதற்கு? இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எதற்கு? அப்ப பணம் இருக்கு, கருப்பு பணம் இருக்கு, ஒளியல. அப்ப எவ்வளவு வரி ஏமாத்து? பணம் செல்லாது என்று 2000 தான் செல்லும் என்றீர்கள், 1000 செல்லாது என்றீர்கள். இப்போ 2000 செல்லாது என்கிறீர்கள். இது ஏன் 2000 இப்ப செல்லாது? எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்று பாருங்க. இந்த பணம் செல்லாது என்று சொன்னதாலும் ஜிஎஸ்டி என்கிற வரியாலும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி மிக மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது என்று உலக வங்கி சொல்லுகிறது. அதற்கு நாட்டின் பிரதமர், நாட்டின் நிதியமைச்சருடைய கருத்தென்ன? ஒண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப சுப்பிரமணிய சாமி ஐயா சொல்றாங்கல்ல, மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாது, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாதுன்ற அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு மோடி எல்லாம் ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறாரு. அவங்க கட்சியில தான் இருக்காரு. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு மக்கள் தேர்தல் அணுகணும். மாற்றம் என்பது எல்லாத்தையும் மாத்துறது தான். இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை. இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி எதுக்குன்னு சொல்லு. சரி, இந்தியாவுக்கு மத்திய அரசின் நிதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எப்படி வந்தது நிதி? இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கணும். யாரு காசு? என் காசு, ஓன் காசு, நாம கற்ற காசு, உழைச்சு கற்ற காசு. இந்தியாவின் பொருளாதாரத்தை, வருமானத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரா, 2வது இடத்தில் தமிழ்நாடு, 3வது இடத்தில் கர்நாடகா. 2 மாநிலமும் தென் மாநிலம். நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம் இந்திய வருவாயை பெருக்குவதில். ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது, பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு? மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு, லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணோம்னு. அதுக்கு முந்தின வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இதுதான் உண்மை. நாம ஒருத்தன் தட்டில் பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது, எனக்கு ஒரு 5 ரூபா காசு விடனா, நோன்னா எப்படி இருக்கும்? தர முடியாதுன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பு வரும்ல, ஒரு கோபம் வரும்ல. அதான் இவங்க பண்றது. எல்லா காசையும் கொடு, வரியா கொடு, நேரடி வரி, மறைமுக வரி, இன்கம் டாக்ஸ், எல்லாரும் அதிகப்படியா வரி கட்டுறான். அதுபோக ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாரும் கட்டுறோம். நான் கட்டியிருக்க கடிகாரத்துக்கு வரி, கையில் வச்சிருக்க மைக்குக்கு வரி, இந்த மைக்குக்கு வரி, சட்டைக்கு வரி, போட்டு செருப்புக்கு வரி, பேண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி எல்லாம் கட்டி நீங்க இப்ப வீடெல்லாம் கட்ட முடியாது. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கம்பிக்கு வரி. அப்ப என்ன பண்ணும்? வீடு கட்ட முடியாது, வரிதான் கட்ட முடியும். அந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.